அண்மை செய்தி. நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எந்தவிதமான அறுவை சிகிச்சையும் செய்ய தேவையில்லை என மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நடிகர் ரஜினிகாந்திற்கு பெரிய அளவிலான அறுவை சிகிச்சை எதுவும் செய்யப்படவில்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், ரஜினிகாந்த் உடல்நிலை குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் உடல்நிலை குறைவு காரணமாக நேற்று இரவு 12 மணி அளவில் சென்னை 1000 விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அவர் காலை 6 மணிக்கு சிறப்பு மருத்துவர்கள் தலைமையிலான குழுவானது ஒரு மருத்துவ பரிசோதனையை மேற்கொண்டு தற்பொழுது வரை செய்து வருகின்றனர். இந்த நிலையில அதாவது நடிகர் ரஜினிகாந்தின் உடல்நிலை குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருக்கிற நிலையில சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் பல்வேறு தகவல்களை குறித்து நம்மிடம் அதாவது செய்தியாளர் மத்தியில் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில நடிகர் ரஜினிகாந்தின் உடல்நிலை சீராகவே உள்ளது. ரஜினிகாந்தின் உடல்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அச்சப்படக்கூடிய அளவில் எதுவும் இல்லை என்றும் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு திட்டமிட்ட மருத்துவ பரிசோதனையை தற்பொழுது நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேற்கொண்டு பெரிய அளவிலான அறுவை சிகிச்சைகள் நடிகர் ரஜினிகாந்திற்கு எதுவும் செய்யப்படவில்லை என்ற ஒரு தகவலும் அவர் வெளியிட்டிருக்கிறார். மேற்கொண்டு அவர் தெரிவித்தது என்னவென்றால், அவர் ரஜினிகாந்தின் உடல்நிலை குறித்து அப்போலோ மருத்துவமனை நிர்வாகத்திடம் தான் தொடர்பு கொண்டு கேட்டதாகவும் அவர்கள் மத்தியில இந்த மாதிரியான தகவல்கள் தெரிவித்ததாகவும் ஒரு அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொலைபேசி வாயிலாக ஒரு அறிவிப்பை வந்து செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்திருக்கிறார். மேற்கொண்டு நடிகர் ரஜினிகாந்திற்கு தற்பொழுது வரை பரிசோதனையானது நடைபெற்று வருகிறது. மேற்கொண்டு மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் இந்த பரிசோதனைகள் அனைத்தும் நிறைவடைந்த பிறகு மருத்துவமனை நிர்வாகத்தின் ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையின் வாயிலாக அவருடைய உடல்நிலை குறித்த ஒரு தகவலானது வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.